ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Proverbs 23:18. There is surely a future hope for you and your hope will not be cut off. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது என்ன? உங்களுடைய நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. நீங்கள் விசுவாசித்து நம்பியிருக்கிற காரியம் வீண் போகாது. ஆமேன். கர்த்தர் நமக்காய் அவர் நியமித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய கண்ணீரையும் அவர் நிச்சயமாய் துடைக்கப் போகின்றார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை அவர் வைத்திருக்கின்றார். சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்த கர்த்தர் இந்த நாளில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, எதை குறித்தும் கவலைப்படாதே. நீ என்னை நம்பியிருக்கிறபடினாலே, நீ என் வார்த்தையை நம்பினபடினாலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்வது போல, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் இருக்கும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கஷ்டத்திற்கு முடிவு உண்டு. உங்களுடைய கண்ணீருக்கு என்று முடிவு உண்டு. உங்களுடைய வேதனைக்கு என்று முடிவு உண்டு. உங்களுடைய துக்கத்திற்கு என்று முடிவு உண்டு. உங்களுடைய வியாதிக்கு என்று முடிவு உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையில முடித்து விட்டார். நீங்களும் நானும் அதை விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போம். கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய நிந்தைகளை அவர் மாற்றி போட்டு விட்டார். இனி கலங்க வேண்டாம். இயேசு நிச்சயமாய் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். நாம் நம்புகிறது அவராலே நிச்சயமாய் வரும் என்று விசுவாசிப்போம், நம்புவோம். அவர் நமக்காய் யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீர் சிலுவையில எல்லாவற்றுக்கும் முடிவை செய்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா துன்பங்களையும், எங்கள் துக்கங்களையும், எங்கள் கண்ணீரையும், எங்கள் வியாதிகளையும் நீர் எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மையில் நம்பிக்கையா இருக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தகப்பனே, அவர்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாதபடி இந்த நாளிலே நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.